திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சமீப காலங்களாக பல ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக நடைபெறுகிற மோசடி சம்பவங்களை தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம். இதனால் தங்களுடைய கோடிக்கணக்கான பணங்களை இழந்து தவிக்கிற ஜனங்கள் ஏராளம். படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று சொல்லி இதனால் வஞ்சிக்கப்பட்டு தங்களுடைய பணத்தை இழந்து வாழ்க்கையும் இழந்து எதிர்காலத்திற்கு வழி இல்லாமல் பலர் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிற சம்பவங்களை தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம். இப்படிப்பட்ட ஆன்லைன் மோசடிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் பல ஆன்லைன் வர்த்தக மோசடிகள் மூலமாக இன்றைக்கு இருக்கிற அநேகருடைய வங்கி கணக்குகள் பரிமாற்றம் செய்யப்பட்டு அல்லது வங்கி கணக்குகள் ஹேக் செய்யப்பட்டு அதன் மூலமாக பணங்களை எல்லாவற்றையும் அவர்கள் மூலமாகவே தெரியப்படுத்தி அவர்கள் அடைந்து விடுவதை பார்க்க முடிகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதை குறித்த செய்தி தொகுப்பை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். இப்படி நடைபெறுகின்ற மோசடிகள், அதாவது ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக பண மோசடிகள் நடைபெற்று அதன் மூலமாக வருகிற பணம் ஒரே நேரத்தில் 15 மாநிலங்களுக்கு அது மாற்றப்படுகிறதாக அதிர்ச்சியான தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரெட்டிப்பு பணம், கிரிப்டோ கரன்சி, ஆன்லைன் மூலமாக மோசடி செய்வது, இன்னும் பகுதி நேர வேலை, இன்னும் வாட்ஸ்அப் ஹேக்கிங், இப்படி போன்ற சைபர் கிரைம் மோசடிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதே போலதான் பண வர்த்தகமும் ஆங்காங்கே மோசடிகள் செய்து அதன் மூலமாக அவர்களுடைய பணங்கள் முழுவதையும் வங்கி கணக்கிலிருந்து அந்த பணங்களை திருடி எடுத்து, மாத்திரமல்ல ஒரே நேரத்தில் அதை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அல்லது ஒரே நேரத்தில் பல வங்கி கணக்குகளுக்கு மாற்றம் செய்து அந்த பணங்களை அவர்கள் வைத்து விடுவதன் மூலமாக யார் இதை செய்தார்களோ அதை கண்டுபிடித்து கைது செய்தால் கூட இந்த பணங்களை திரும்ப பெறுவதோ அல்லது அவர்களை தண்டிப்பதோ என்பது கடினமான காரியமாக காணப்படுகிறதாக கூறப்படுகிறது. இதை குறித்த செய்தி நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஆன்லைன் வர்த்தகம் என்ற பெயரில் பறிக்கும் கோடிக்கணக்கான பணத்தை சைபர் மோசடி கும்பல் ஒரே நேரத்தில் 15க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு மாற்றுவதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகி உள்ளது. ரெட்டிப்பு பணம், டிஜிட்டல் கைது, பகுதி நேர வேலை, கிரிப்டோ கரன்சி, பங்குச்சந்தை முதலீடு, வாட்ஸ்அப் ஹேக்கிங் உள்ளிட்ட பல்வேறு வகையான சைபர் கிரைம் மோசடிகள் தினமும் நடந்து வருகின்றன. அந்த வகையில் ஆன்லைன் வர்த்தக மோசடியும் ஒன்று. ரெட்டிப்பு லாபம், குறுகிய காலத்தில் அதிக வருமானம், அடுத்த சில மணி நேரத்திலேயே கை நிறைய பணம் என்பன போன்ற உத்தரவாதத்தில் மயங்கி மோசடி கும்பல் தெரிவிக்கும் போலியான ஆன்லைன் வர்த்தக தளத்தில் சிலர் கோடிக்கணக்கில் பணத்தை முதலீடு செய்து விடுகின்றனர். முதலீட்டு பணத்துக்கு முதலில் லாபம் வருவது போல ஆசையை தூண்டுவார்கள். பின்னர் அவர்களை பேச்சில் மயக்கி கையிருப்பை மட்டுமல்லாமல் அவர்களின் பொருட்களை விற்பனை செய்தோ அடமானம் வைத்தோ பணம் திரட்ட வைத்து அதையும் முதலீடு செய்ய வைத்து ஒட்டுமொத்த பணத்தையும் அபகரித்து விடுவார்கள். ஏமாந்தவர்களில் சிலர் வெளியே தெரிந்தால் அவமானம் என எண்ணி மனதுக்குள்ளே குமுறுவார்கள். அவர்களது வாழ்வும் நிலை குலைந்து விடும். ஆனால் மோசடி கும்பலோ வேறு நபருக்கு வலை விரிக்க சென்று விடுவார்கள். இப்படி கோடிக்கணக்கான ரூபாயை சைபர் கிரைம் மோசடி கும்பல் பறித்துள்ளது. புகார் வரும் பட்சத்தில் அந்த கும்பலிடமிருந்து ஓரளவு பணத்தையே சைபர் கிரைம் போலீசாரால் மீட்க முடிகிறது. மோசடிக்கு மூளையாக செயல்படுபவர்கள் வெளிநாடுகளில் இருப்பதால் அவர்களை அடையாளம் காண்பதிலும் கைது செய்வதிலும் சிரமம் உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதற்கிடையே சைபர் கிரைம் மோசடி கும்பல் சுருட்டிய பணத்தை எப்படி அவர்களது வங்கிக் கணக்குக்கு மாற்றுகிறார்கள் என்கிற அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீஸ் அதிகாரி கூறியதாவது: அண்மையில் தொழில் அதிபர் ஒருவரிடமிருந்து ஆன்லைன் வர்த்தகம் என்ற பெயரில்
ரூபாய் 13 கோடி மோசடி செய்யப்பட்டது. அதில் முதல் கட்டமாக அந்த பணத்தை மோசடி செய்த கும்பல் 26 வங்கி கணக்குகளுக்கு மாற்றியுள்ளது. தொடர்ந்து 225 வங்கி கணக்குகளுக்கும் அடுத்தடுத்து 11,493 வங்கி கணக்குகளுக்கு 48 மணி நேரத்தில் மாற்றி பணத்தை சுருட்டியுள்ளனர். குறிப்பாக என்னென்ன மாநிலம் எல்லாம் இது மாற்றப்பட்டு இருக்கிறது என்றால் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், குஜராத், தமிழ்நாடு, அஸ்ஸாம், பீகார், ஹரியானா, உத்தரகாண்ட், தெலுங்கானா என 15க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் உள்ள வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இவற்றை தொடர்ந்து மோசடி கும்பலை கைது செய்வது சாதாரண காரியமல்ல. இதனால்தான் மோசடி பணத்தை மீட்பதிலும் நபர்களை கைது செய்வதிலும் சவாலாக இருக்கின்றன. ஆகவே பொதுமக்கள் விழிப்போடு இருந்து மோசடி கும்பலிடமிருந்து தப்பிக்கும் ஒரே வழி, அதையும் மீறி யாரேனும் பணத்தை பறிகொடுத்திருந்தால் 1930 என்ற தொலைபேசி எண் மூலமாக அதை தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே தொழிலதிபரிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட 13 கோடி ரூபாய் எத்தனை வங்கிகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது, எத்தனை 1000 கணக்குகளுக்கு அது மாற்றப்பட்டு இருக்கிறது பாருங்கள். ஆகவே இதை குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு கர்த்தர் கொடுக்கவும், இப்படிப்பட்ட தாக்குதல்களிலிருந்து, சைபர் கிரைம் தாக்குதல்களிலிருந்து மட்டுமல்ல, இப்படிப்பட்ட ஆன்லைன் வர்த்தக மோசடிகளிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட, பணத்தை இழந்தவர்கள் கர்த்தர் மனமிறங்கி அவர்களை அந்த குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து விடுவிக்க பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பக்கம் மனுஷனுடைய அறிவு பெருகி இருக்கிறது, இன்னொரு பக்கம் அந்த அறிவின் நிமித்தமாக உண்டாயிருக்கிற கேடுபாடுகள், அது நிமித்தமாக நடைபெறுகிற ஆண்டவரே தகப்பனே அதிநவீன குற்றங்கள் என்கிற பெயரில் நடைபெறுகின்ற மோசடி சம்பவங்களிலே ஆண்டவரை எவ்வளவோ ஜனங்கள் பணங்களை இழந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. இதற்கு முதல் காரணம் ஆண்டவரை பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அப்பாவி மக்கள் அறியாமல் பணத்தை இழக்கிறார்கள். ஆண்டவரை அதையும் தாண்டி குறுகிய காலத்தில் பணக்காரராக வேண்டும் அல்லது ஆண்டவரை கொஞ்சம் பணத்தை கொடுத்து நிறைய பணத்தை பெறுவதற்காக, பொருளாதார சிக்கலை தீர்க்குவதற்காக இப்படி தவறான அணுகுமுறையை பயன்படுத்தி ஏமாந்து போனவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதிலிருந்து மீட்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி அவர்களுக்குள்ளே விழிப்புணர்வையும் உணர்வுள்ள இதயத்தையும் கொடுத்து இப்படிப்பட்ட செயல்களில் ஆண்டவரே ஞானத்தோடு நடந்து கொள்ள ஆண்டவரே தகப்பனே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் மீட்கப்பட ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு ஆண்டவரே இதெல்லாம் தடை செய்யப்பட ஜனங்கள் அவர்களுடைய ஆண்டவரே வங்கி கணக்குகள் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படி ஆயினும் இப்படிப்பட்டவர்களின் கையில் இருந்து எங்கள் ஜனங்கள் விழிப்புணர்வோடு தங்களை பாதுகாத்து கொள்ள ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.